Hi, welcome to the squad. This is Quadayo. And in the episode of the Lead Coach series வந்து நம்ம ஒரு லிங்க் லிஸ்ட்ல சைக்கிள் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நான் லாஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருந்தேன், இது போன எபிசோட்ல யூஸ் பண்ண சேம் டெக்னிக் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. ஸோ லிங்க் லிஸ்ட்ல இருக்க கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் பேசிக்லி அந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் ஸ்லோ பாயிண்டர் அப்ரோச் தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு லிங்க் லிஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கொஸ்டினில் வந்து 3204 ஒன்று கொடுத்துருக்காங்க, அதே வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ let us say we have a linked list like this: 3, we have 2, 0 and then 4. okay, and என்ன ஆகுது அப்படின்னா 4 is connected back to 2. ஸோ 4 வந்து லாஸ்ட் நோடுனா அது வந்து நல்ல பாயிண்ட் பண்ணணும், பட் அதோட நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து இட் இஸ் பாயிண்டிங் அட் 2. ஸோ இப்போ உங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, இந்த லிங்க் லிஸ்டோட ஹெட் நோடு வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஓகே, யூ ஆர் கிவன் திஸ் பாயிண்டர், இந்த ஹெட் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. யூ ஹாவ் டு ஃபைண்ட் இஃப் திஸ் லிங்க் லிஸ்ட் ஹேஸ் அ லூப் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் நார்மலாக யோசிக்கிறீங்க அப்படின்னா என்னன்னா, இது வரைக்கும் வந்த அட்ரஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுட்டு அந்த அட்ரஸ் ரிப்பீட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ லெட்டஸே இது வந்து 1000ல் இருக்குது, இது வந்து 2000ல் இருக்குது, இது வந்து 3000ல் இருக்குது, இது வந்து 4000ல் இருக்குது அப்படின்னா எப்போயுமே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே போயிட்டு இது வரைக்கும் அந்த நெக்ஸ்ட்டெல்லாம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, லைக் இப்போ எனக்கு வந்து 1000 என்கிட்ட இருக்குது, அப்புறம் 2000 இருக்குது, அதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன், அப்புறம் 3000 அதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன், அப்புறம் 4000 அதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ திரும்ப வர்றப்ப அகைன் 2000 அது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, அது திரும்ப ரிப்பீட் ஆகுது, அப்போ இதில் வந்து லூப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். பட் இதுக்கு வந்து நீங்கள் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுற மாதிரி ஆகும். அதாவது லிங்க் லிஸ்ட்டோட சைஸ் என்னவோ, இப்போ 4 எலிமெண்ட் இருக்குதுன்னா ஆர்டர் ஆஃப் n ஸ்பேஸ் ஆகும். ஓகே, 4 எலிமெண்ட் சோல்வ் பண்ணப்படுங்க. இதே இது 1000 எலிமெண்ட்ஸ் இருக்கிற நோடு, 1000 நோட்ஸ் இருக்கிற ஒரு லிங்க் லிஸ்ட் அப்படின்னா 1000 ஸ்பேசஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படலாம் அட்ரஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. பட் இதை விட ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் ஸ்லோ பாயிண்டர் அப்ரோச் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ ஹாவ் திஸ் ஃபாஸ்ட் பாயிண்டர் அண்ட் ஸ்லோ பாயிண்டர். ஓகே, க்ரீனை வந்து நம்ம ஃபாஸ்ட் பாயிண்டர்னு வச்சுக்கலாம். இது வந்து 2xல ஓடுது, அதாவது 2 ஸ்டெப்பாக தாவி போகுது. அதே மாதிரி இந்த ரெட்டை வந்து நம்ம ஸ்லோ பாயிண்டர்னு வச்சுப்போம், 1xல வச்சுப்போம். ஸோ ஒரு இட்ரேஷன்லேயும் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் இட்ரேஷனில் இப்போ இந்த ஹெட்டுங்கிறத நான் வந்து இரேஸ் பண்ணிடுறேன், இது நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு தேவை கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து இங்கே பாயிண்ட் பண்ணுது, ரெண்டுமே வந்து ஹெட்டு தான் பாயிண்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இட்ரேஷனில் என்ன ஆகும், ஃபாஸ்ட் பாயிண்டர் 2 தடவை ஜம்ப் பண்ண போகுது. ஸோ இப்போ 2 தடவை ஜம்ப் பண்ணுதுன்னா இட் வில் கோ டு 2, இட் வில் கோ டு 0, 0 இப்போ பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு ஆகிடும். ஓகே, நான் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன், பிகாஸ் அங்கே உள்ளே போயிடுச்சுன்னா அதை வெளியே திரும்ப எடுத்துகிட்டு வர முடியாது. ஓகே, ஸோ இது ஃபாஸ்ட் பாயிண்டர் 2 தடவை மூவ் ஆகிடுச்சு, அப்போ ஸ்லோ பாயிண்டர் 1 தடவை மூவ் ஆகிருக்கும், 2 பாயிண்ட் பண்ணுது. ஓகே, இப்போ என்ன ஆகும், திரும்ப அடுத்த இட்ரேஷன் நம்ம போயிட்டோம். நெக்ஸ்ட் இட்ரேஷனில் மறுபடியும் ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து 2 தடவை மூவ் ஆகணும். ஃபாஸ்ட் பாயிண்டர் இஸ் க்ரீன், ஸோ 2 தடவை போச்சுன்னா என்ன அர்த்தம், அது 4க்கு போயிட்டு இங்கே திரும்ப லூப் இருக்கிறதுனால 2k வந்துடுது. ஓகே, இப்போ ஸ்லோ பாயிண்டர் என்ன ஆகுது, ஒரு தடவை நான் வந்து அடுத்ததுக்கு போயிடறான், 0க்கு போயிடறான். இதே மாதிரி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்த இட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாயிண்டர் 2 இட்ரேஷன், ஸோ 0, 4 அப்படின்னு சொல்லிட்டு 4க்கு வந்துருச்சு. ஸ்லோ பாயிண்டர் ஒரு தடவை ஒரு ஸ்டெப் நகலுது, இதுவும் வந்து 4க்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சேம் நோட பாயிண்ட் பண்ணுது. ஓகே, போத் ஃபாஸ்ட் பாயிண்டர் அண்ட் ஸ்லோ பாயிண்டர் இஸ் பாயிண்டிங் டு த சேம் நோடு. ஸோ அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன சொல்வீங்க, இதில் ஒரு சைக்கிள் இருக்குது, அதாவது இந்த லூப்பில் வந்து இந்த லிங்க் லிஸ்ட்டில் வந்து ஒரு லூப் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம். கேப்டன் அமெரிக்கா வந்து ரேஸ் பண்ணிட்டு இருப்பாரு, யார் அப்படின்னா ஃபால்கனை. கேப்டன் அமெரிக்கா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுனால ஃபால்கன் வந்து ஒரு ரவுண்ட் முடிச்சுறதுக்குள்ளே ஒரு 2 ரவுண்டுங்கிற மாதிரி சுற்றிடுவார். ஓகே, ஸோ பேசிக்லி அசியூம் யூ ஆர் ரன்னிங் இன் அ சர்க்கிள். ஓகே, பிகாஸ் லூப்னா என்ன அர்த்தம், பேசிக்லி ஒரு சர்க்கிள் மாதிரி தானே, ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளில் சுற்றி பாருங்க அப்படின்னு வச்சுப்போங்க. நீங்கள் வந்து இப்போ இந்த ரெட் கலர் பிளாக்ல தான் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ நான் வந்து இந்த ஒயிட் கலர் பிளாக்ல வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். என்னைய விட நீங்கள் வேகமாக போகிறீங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக என்னை கேட்சப் பண்ணிடுவீங்கல்ல. ஸோ நம்ம 2 பேருமே வந்து இதே சர்க்கிளில் தான் சுற்றி வரப்போகிறோம். இப்போ இஃப் யூ ஆர் ஃபாஸ்டர் தேன் மீ, நீங்கள் சுற்றி வர்றப்ப என்னையை தாண்டி போயிடுவீங்க. சேம் ஸ்பீடில் போனால் தான் நம்ம 2 பேரும் மீட் பண்ணவே மாட்டோம். நீங்கள் என்னோட ஃபாஸ்ட்டாக இருக்கீங்கிற பட்சத்தில் எப்படியும் என்னை ஒரு தடவை கிராஸ் பண்ணி போயிடுவீங்கல்ல. ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ ஒன்று 1 ஸ்பீட்லேயும் இன்னொன்று வந்து 2 ஸ்பீட்லேயும் வச்சுருக்கோம். ஸோ ஒன்று வந்து
டாட் நெக்ஸ்ட்னு மட்டும் ட்ராவல் பண்ணும், இன்னொன்று 2 ஸ்டெப் டாட் நெக்ஸ்ட்னு ட்ராவல் பண்ணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் they will definitely meet if there is a loop in the linked list. இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த லிங்க் லிஸ்ட்டில் வந்து சைக்கிள் எதுவும் இல்லை, லூப் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான். அகெயின் திஸ் மைட் லுக் பிட் குவிக், வேகமாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இதே 2 பாயிண்டர் அப்ரோச் வச்சு தான் பண்ணியிருந்தோம். என்ன பண்ணியிருந்தோம்னா மிடில் ஆஃப் த லிங்க் லிஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடணும். ஓகே, ஸோ அந்த வீடியோ சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. இட்ஸ் வெரி வெரி சிமிலர் கான்செப்ட். அண்ட் நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னா அந்த கொஸ்டினும் பேரலாக சேர்ந்தே சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் லெட்ஸ் கோ டு த லீட் கோட் அண்ட் வில் சால்வ் திஸ் கொஸ்டின் இன் லீட் கோட். ஓகே, ஹியர் வி ஆர் இன் லீட் கோட். நீங்கள் வந்து லெஃப்ட்டில் அதுதான் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ வாண்ட் டு யூ கேன் ரீட் திஸ் கொஸ்டின், பட் இட் பேசிக்லி இஸ் கோயிங் டு சே த சேம். ஓகே, ஸோ அங்கே நம்ம பார்த்த அதே எக்ஸாம்பிள். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த கோடிங். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 பாயிண்டர் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஃபாஸ்ட் பாயிண்டர் ஒன்று, ஸ்லோ பாயிண்டர் ஒன்றுன்னு சொல்லிட்டு. ஸோ லிஸ்ட் நோட் ஃபாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி லிஸ்ட் நோட் ஸ்லோ இஸ் ஈக்குவல் டு ஹெட்னு கொடுக்குறேன். ரெண்டுமே வந்து ஹெட்டை இனிஷியலாக பாயிண்ட் பண்ண போகுது. அண்ட் இந்த ரெண்டுமே வந்து ட்ராவல்ஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு வைல் கண்டிஷன் வந்து வைக்கிறேன். அண்ட் இந்த வைல் கண்டிஷனில் நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா ஃபாஸ்ட்டை மட்டும்தான் செக் பண்ணணும். ஃபாஸ்ட் வந்து நல்லா ஆயிடுச்சா, இல்லை ஃபாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டு நல்லா ஆயிடுச்சா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும். அகைன் லாஸ்ட் வீடியோலையும் நம்ம இதே கண்டிஷன் தான் போட்டிருப்போம். ஸோ ஃபாஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஃபாஸ்ட் நல்லா ஆயிடுச்சுன்னா அந்த லிங்க் லிஸ்ட் வந்து எண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதில் சைக்கிள் இல்லை, த லிங்க் லிஸ்ட் இஸ் அட் த எண்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து அட் த எண்ட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ யூ கேன் கம் அவுட் ஆஃப் த லூப் அண்ட் சே இதில் லூப் வந்து இல்லை, சைக்கிள் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இன்னொரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும். என்ன அப்படின்னா fast dot next to not equal to null சொல்லிட்டு செக் பண்ணணும். ஓகே, the reason for doing this is fast dot next எதுக்காக செக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட் வந்து ரெண்டாக ட்ராவல் பண்ணுற ஒரு பாயிண்டர். ஓகே, ஸோ டாட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டெப்பாக ட்ராவல் பண்ணும். ஸ்லோங்கிறது டாட் நெக்ஸ்ட்னு ஒரு தடவை தான் ட்ராவல் பண்ணும். பட் ஃபாஸ்ட் வந்து 2 ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறது பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ 2 ஸ்பீடில் ட்ராவல் பண்ணணும்னா என்ன அர்த்தம், இதுக்கு அடுத்த நோடும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் டாட் நெக்ஸ்ட்னு போக முடியும். இல்லை அப்படின்னா அது லிங்க் லிஸ்ட்டை தாண்டி வெளியே போயிடும், நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் ஆகிடும். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு மேக் ஷுர் ஃபாஸ்ட் தட் நெக்ஸ்ட் இஸ் ஆல்சோ நாட் நல். ஸோ இதை நீங்கள் என்ஷூர் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், ஃபாஸ்ட்டை வந்து 2 தடவை நவட்டி விடலாம். ஸோ ஃபாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் ஸ்லோ இஸ் ஈக்குவல் டு ஸ்லோ டாட் நெக்ஸ்ட்னு மட்டும் சொல்லிடலாம். ஓகே, அண்ட் இந்த லூப்புக்குள்ளேயே நீங்கள் செக் பண்ணணும் என்னன்னா ஃபாஸ்ட்டும் ஸ்லோவும் ரெண்டுமே வந்து ஒரே எலிமெண்ட்டாக பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணும். பிகாஸ் அப்போ தானே அர்த்தம் சைக்கிள்னா என்ன, ரெண்டுமே மீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சைக்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ யூ ஹேவ் டு செக் இஃப் போத் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ ஆர் பாயிண்டிங் டு த சேம் எலிமெண்ட். ஸோ ஃபாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோவான்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ண போகுது, பேசிக்கலி அந்த அட்ரஸ் எடுத்து கம்பேர் பண்ணி 2 அட்ரஸும் சேமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகுது. அந்த ரெஃபரன்ஸ் வந்து சேமான்னு செக் பண்ண போகுது. ஓகே, அப்படி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த இடத்துல ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகே, பிகாஸ் திஸ் இஸ் அ பூலியன் ரிட்டர்ன் டைப் ஃபங்க்ஷன். ஆல் யூ ஹேவ் டு சே இஸ் இஃப் திஸ் லிங்க் லிஸ்ட் ஹேஸ் அ சைக்கிள் ஆர் நாட். சைக்கிள் இருக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் சொன்னாலே போதும். ஸோ ரிட்டர்ன் ட்ரூன்னு கொடுத்துட்றேன். அண்ட் இந்த வைல் லூப்புக்கு வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த வைல் லூப்புக்கு வெளியே வந்துடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், இதை ஃபாஸ்ட்டோ அல்லது ஃபாஸ்ட்டோட நெக்ஸ்ட் 2 ஏதோ ஒன்று நல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏதோ ஒன்று நல் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த லிங்க் லிஸ்ட்டில் ஒரு எண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லையா. ஸோ அந்த லிங்க் லிஸ்ட்டில் இது சைக்கிள் எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடலாம் இந்த இடத்துல. ஓகே, சப்போஸ் அதில் சைக்கிள் இருந்துச்சு அப்படின்னா அது இங்கனுக்குள்ளேயே சுற்றி வரப்போகுது. இட் வில் நாட் கம் அவுட் ஆஃப் திஸ் அட் ஆல். ஸோ திரும்ப இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். அண்ட் அட் ஒன் பாயிண்ட் ஃபாஸ்ட்டும் ஸ்லோவும் சேம் பாயிண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் வந்து ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடுவீங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த இடத்துல ரிட்டர்ன் ஃபால்ஸ் வந்து கொடுக்குறீங்க. மீனிங் இதில் வந்து சைக்கிள் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே, லெட் அஸ் ரன் திஸ். இது வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். தென் வி கேன் சப்மிட். இங்கே இருக்க டெஸ்ட் கேசஸ் வந்து ஒர்க் ஆகுது. சப்மிட் கொடுத்துடலாம். பீட்ஸ் 100%. திஸ் இஸ் a very good approach. I think this is the best approach. இதில் இதோட எஃபிஷியண்ட்டாக வேறு அப்ரோச் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஸ்டோர் த அட்ரஸ். நீங்கள் எல்லா அட்ரஸுமே வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸில் இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதுக்கு ஒரு ஹேஷ் செட் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். பட் அகைன் அதுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆகும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை இட் அவுட் as well. Okay, but this is the best approach that we have and it's better if you follow this. Okay, I hope you understand this question. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு லிங்க் லிஸ்ட் கொஸ்டினோட
I'll meet you. ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட், இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 லைக்ஸ் ஆச்சு கொண்டு வாங்க. ஸோ தட் இட் கீப்ஸ் மீ மோட்டிவேட்டட் டு போஸ்ட் த நெக்ஸ்ட் லீட் கோட் வீடியோ. பிகாஸ் டிஎஸ்ஏ அண்ட் லீட் கோட் வீடியோஸ் வந்து ஜென்ரலி அவ்வளோ நிறைய வியூஸ் போகிறது கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் ரியலி தட் மோட்டிவேட்டிங் ஃபார் மீ டு டூ சச் வீடியோஸ். ஐ நோ இந்த வீடியோஸ் வந்து உங்களை நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது ஜஸ்ட் ஷோ டு மீ தட் திஸ் இஸ் ரியலி ஆக்சுவலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ give me a like so that I keep posting more lead code videos. Okay, see you in the next episode. Bye for now.